ராணிக்கோட்டகம், மருதூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நான் பார்வையிட்டிருக்கிறேன். கடந்த 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு இதுவரையிலும் 18 தினங்கள் கடந்துவிட்டது. பாசன ஆறுகளில் கூட தண்ணீர் செல்லாத நிலை தொடர்கிறது. ஆனால் காவிரியில் மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கு நீர்ப்பாசனத்துறை தயாராக இருக்கிறது. விளைநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அச்சப்படுகிறார். இதற்கு அடிப்படை காரணம் கதவணைகள் சீரமைக்கப்படவில்லை, பாசன மதகுகள் சீரமைக்கப்படவில்லை. எனவே அனுமதிக்கப்பட்ட பாசன அளவு தண்ணீரை கூட பாசன ஆறுகளிலும் கிளை வாய்க்கால்களிலும் கொண்டு செல்வதற்கு நீர்ப்பாசனத்துறை அச்சப்படுகிறார்கள். சட்டமன்றத்தில் காவிரி டெல்டாவுக்கு 18 கோடி ரூபாய் கதவணைகள் சீரமைப்பதற்காக தனி திட்டத்தின் கீழ் நிதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் அரசாணை வெளியிடப்படவில்லை, நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, கதவணைகள் சீரமைக்கப்படவில்லை. ஆசிய வளர்ச்சி வங்கியின் கீழ் முதல் கட்ட நிதி 960 கோடிக்கு பெற்று அடப்பாறு, அரிச்சந்திர ஆறு, பாண்டவையாறு வளவனாறு உள்ளிட்ட பல்வேறு நதிகள் 2016 முதல் சீரமைக்கப்பட்டது. இரண்டாவது கட்ட நிதிக்கான பரிந்துரை செய்யப்பட்டு 2020 முதல் இதுவரையிலும் மத்திய அரசு அனுமதிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். தமிழ்நாடு அரசும் அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி நிதிக்கு பரிந்துரை செய்ததால் ஒட்டுமொத்தமாக அந்த நதிகள் புனரமைப்பு பணியிலிருந்து, தூர்வாருவதிலிருந்து, மறுகட்டமைப்பு மேற்கொள்வதிலிருந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. கதவணைகள் சீரமைக்கப்படாததால் தற்போது பாசன பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்ல முடியவில்லை. சிறு மழை பெய்தாலும் பெரு வெள்ளப்பெருக்கெடுத்து விவசாயம் அழிகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் கை கெட்டியது வாய் கெட்டாத நிலையில் இன்றைக்கு விதைக்கப்பட்ட பயிர்கள் முளைத்து கருகத் தொடங்கியிருக்கிறது. பல இடங்களில் விதைத்த பயிர் முளைப்பதற்கு தண்ணீரின்றி வறண்டு கிடக்கிறது. பல இடங்களில் நாற்றுகள் விடப்பட்டு நடவு நடுவதற்கு வயல்களை சீரமைக்க முடியாமல் விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள். கூட்டுறவு கடன் கிடைக்கவில்லை. ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை தான் கூட்டுறவு வங்கியில் பயன்படுத்துகின்றன. ஆனால் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலை பின்பற்றி கூட்டுறவு பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்புகிறார். ஆனால் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அந்த சுற்றறிக்கை அவரை பின்பற்ற மாட்டோம், நாங்கள் நேரடியாக தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று வழங்கும் என்று சொல்கிறார். எந்த ஒரு வங்கிகளும் கடன் வழங்க முன்வரவில்லை. வேளாண் துறைக்கு விவசாயிகளுக்கு தொடர்பில்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பருத்தி பயிரிட்டவர்கள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மா பயிரிட்டவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறுவைக்கு சாகுபடி கேட்டு தண்ணீர் கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசிற்கும் விவசாயிகளுக்குமான தொடர்பு அடியோடு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். கிடைக்கின்ற தண்ணீரை பாசன பகுதியில் கொண்டு சென்று பாசனத்தை உறுதிப்படுத்தி குறுவை சாகுபடியை உறுதிப்படுத்த வேண்டும். சம்பா சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் துவங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி டெல்டாவில் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இருக்கிற கடற் முகத்வார நதிகள், வடிகால்கள், பாசன வாய்க்கால்கள் உள்ளிட்ட அனைத்திலும் வெங்காய தாமரைகள் மண்டி புதர்மண்டி கிடப்பது போல் இன்றைக்கு ஒட்டுமொத்த நீர்ப்பாசனமும் வடிகாலும் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. இதனை அகற்றுவதற்கு அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும்.